الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹு தஆலா உடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனே சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், வல் யக்ஷல்லதீன லவ் தரகு மின் கல்ஃபிஹிம் ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ. யாராவது ஒருவர் அல்லது சிலர் தங்களுக்கு சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை விட்டு நாங்கள் மரணிக்க போகிறோமே அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் என்ன செய்கிறது, அவரை தொட்டிக் கொள்கிறது என்று சொன்னால், அவர் முதலாவது அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அவர் முதலாவது அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அவருடைய வாழ்க்கையை இறைச்சமுள்ள வாழ்க்கையாக முதலாவது அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஆக்கிக் கொள்ளட்டும். பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம மௌத்தா போக போறோம், ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், அல்லது அதுக்குரிய நிலையை நாம அடைஞ்சிட்டோம், கடைசி நேரம், கடைசி ஹாலாத்துல இருக்கிறோம். இப்ப இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை, அப்படிங்கிற ஒரு அச்சம், பயம், அப்படி இருக்கிறவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், இறையச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு பயத்தோடு நீங்கள் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யுங்கள், அமைத்துக் கொண்டு சதீதா, அந்த பிள்ளைகளுக்கு என்று நீங்கள் விட்டு செல்லக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம் இருக்குமாக இருந்தால் அது எதுவாக தெரியுமா இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு நேர்த்தியான விடயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுப்பது. அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை,
பண்பாடலை, நல்ல விழுமியத்தை, நல்ல நாகரிகத்தை, நல்ல வாழ்க்கை திட்டத்தை, இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை, இந்த குர்ஆனை, இந்த சுன்னாவை, இதனை கௌமுன் சதீத், நேர்த்தியான, பிழையில்லாத, சரிகாத, உறுதியான, நிலையான இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொடுப்பதை தவிர வேறென்றும் என்ன செய்ய தேவையில்லை, பெருசா செய்ய தேவையில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு வாப்பா, ஒரு தந்தை அல்லது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்று அச்சப்படும் பொழுது, எப்ப அவருடைய கடைசி நேரம், அவருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், உங்களுடைய பிள்ளைக்காக வேண்டி, உங்களுடைய பிள்ளையுடைய நல்ல எதிர்காலத்துக்காக வேண்டி, உங்களுடைய பிள்ளையுடைய நல்ல சிறந்த வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் விட்டு செல்லக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம் இருக்கும் என்றா அது ரெண்டு. ஒன்று, நீங்க நல்லா முறையா என்ன செய்வது, வாழ்வது, இறை அச்சத்தோடு, அல்லாஹுடைய அச்சத்தோடு, அல்லாஹுடைய பயத்தோடு, முறையாக மார்க்கம் சொன்ன பிரகாரம் முன்மாதிரியாக முதலாவது நீங்க வாழ்வது. இரண்டாவது, சதீதா, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நல்ல ஒழுக்கத்தை, நல்ல பண்பாடலை, நல்ல விழுமியங்களை, நல்ல மார்க்கப்பற்றை, நல்ல ஒரு புரிதலை, நல்ல தெளிவை அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான். இதுதான் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்லக்கூடிய ஆக உன்னதமான ஒரு சொத்து என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல் குர்ஆனே சொல்கிறான். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அதனால நாம ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நமது பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைப்பதில் எந்த குற்றமுமே இல்லை. கட்டா என்ன செய்யணும், நாம நமது பிள்ளைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைத்தான் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைத்தான் இருக்குது யா ரசூலல்லாஹ். அப்ப அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட அவ்வளவு சொத்து என்ன செய்ய போகுது, போக போகுது. அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க என்ன செய்ய, அதுல அவருக்கு 3 இருந்தா கொடுப்போம், மற்ற 2 நீங்க எடுங்க என்று சொன்ன கூட என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அரைவாசி அதுவும் கூட. அப்ப சொன்னாலும் சரி, 3 அப்ப எங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுப்போம், 1 எடுத்துக்கோங்க. 1 எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, முழு சொத்துல 3 எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா அதுவும் என்னத்தான், கூடத்தான் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, நீங்க உங்களோட பிள்ளைகளுக்காக சொத்து, பணம், காசு, பூமி, வளம் இதெல்லாத்தையும் வச்சுட்டு போறது, ஒன்றுமே வைக்காம நீங்க போய் அந்த புள்ள கையேந்திட்டு பாருங்க 4 பேர்கிட்ட, அதை விட நீங்க என்ன செய்றீங்க, ஒரு நிறைவான வாழ்க்கையோட அந்த பிள்ளை விட்டுட்டு போறது சிறந்தது என்று அந்த சைட்லயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, வழிகாட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க மௌத்தா போற நேரத்துல நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட பிள்ளை 4 பேர்கிட்ட கையேந்தி போறது அது நல்ல விஷயம் தான், அது கேவலமான ஒரு விஷயம் தானே. அவ அப்படி இல்லாம நீங்க உங்களோட பிள்ளைக்காக வேண்டி அது தன்னிறைவோடு வாழக்கூடிய அளவுக்கு, 4 பேருக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு, அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு சொத்தை, ஹலாலான சொத்தை, நல்ல ஒரு வளத்தை, நல்ல ஒரு பைனான்சியல் ரிசோர்ஸ நீங்க விட்டு செல்றதுல எந்த குற்றமும் இல்லை, நல்ல விஷயம் அது என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, அவருடைய முழு வாழ்க்கையிலேயும் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த வழிகாட்டிய விஷயங்கள் மிக பிரதானமான ஒன்றுதான், உலகத்தை அந்த பிள்ளைகளுக்கு கல்வி அறிவோ அல்லது உலக பொருளாதார வளத்தையோ அதே சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தையோ விட்டு செல்வதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஆனா அந்த பிள்ளை என்ன விஷயத்துல பலவீனமான ஒரு நிலைமையை அடைஞ்சிடக் கூடாது என்றா, மார்க்க விஷயத்துல, ஏகத்துவ விஷயத்துல, இஸ்லாம் சொல்ற பண்பாடல் விஷயத்துல, இஸ்லாம் எதிர்பார்க்கிற நல்ல கலாச்சார அமைப்புல, இஸ்லாம் எதிர்பார்க்கிற உன்னதமான விழுமியங்களை கொண்ட ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளையை ஒவ்வொரு தந்தையும், ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு தாயும் என்ன செய்யணும், விட்டுட்டு போகணும். இது மிக உன்னதமான ஒரு எதிர்பார்ப்பு, அல் குர்ஆனுடைய எதிர்பார்ப்பு. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், அதனாலதான் நாங்க பார்க்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது, அவர் அதிகம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யக்கூடியவர், பிரார்த்தனை செய்யக்கூடியவர். குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நிறைய பிரார்த்தனை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பிரார்த்தனை, நிறைய துஆ கேட்கிறாங்க. அந்த இப்ராஹிம் நபிய அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவரை நாங்க எங்கட யார அடுத்து நண்பராக, தோழராக, நண்பராக அவரை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். நபியே, நீங்க கூட
அந்த இப்ராஹிமுடைய மில்லா பண்பாடல இளநியத்தை நல்ல கலாச்சாரத்தை நீங்களும் பின்பற்றுங்க என்று அல்லாஹ் சிலாகித்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவருடைய பண்பாடல நல்ல கலாச்சாரத்தை நல்ல அடக்கத்தை நல்ல ஒழுக்கத்தை நீங்களும் பின்பற்றுங்க நபியே என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல புல் நீங்க மக்களுக்கு சொல்லுங்க ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சத்தியத்தில் மட்டுமே தனித்து நின்ற ஒருவர். ஹனீஃபா என்று சொன்னா அசத்தியத்தை விட்டு முழுமையாக ஒதுங்கி சத்தியத்தின் பக்கம் மட்டும் முழுமையாக சார்ந்து நின்ற ஒருவர் தான் யாரு? இப்ராஹிம் நபி. அவருடைய மார்க்கத்தை, அதாவது அவருடைய சிந்தனையை, அவருடைய கலாச்சாரத்தை, அவருடைய பண்பாடலை நீங்க என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள் மக்களை என்று நபியுடைய மக்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லி அறிமுகப்படுத்திய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு துஆக்கள் அல் குர்ஆன்ல கேட்டிருக்கிறது. அவங்க கேட்ட துஆக்கள் அல் குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல மிக பிரதானமான 2 துஆ தான் ஒரு தந்தை என்ற அடிப்படையிலும் தனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் கேட்ட துஆ. சமுதாய ரீதியாக நிறைய துஆ கேட்டிருக்கிறாங்க, சமுதாயத்துக்காக நிறைய துஆக்கள் கேட்டிருக்கிறாங்க. ஆனா தன்னை ஒரு தந்தை என்று தனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலையும் மிக பிரதானமான 2 துஆவை கேட்கிறாங்க. மிக பிரதானமான 2 துஆ என்னது? அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன்ல சொல்லும் பொழுது வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், ரஹ்மானே, கருணையாளனே, இரட்சகனே, வஜ்னுப்னி என்னையும் மௌத்து வரையில் பாதுகாத்து விடு, வபனிய எனது பிள்ளைகளையும் நீ என்ன செய்து விடு, பாதுகாத்து விடு, அன் நஅபுதல் அஸ்னாம் உனக்கு இணை கற்பிப்பதை விட்டும், உனக்கு இணை கற்பிப்பதை விட்டும். நான் மௌத்தா போறேன்னு சொன்னா என் பிள்ளைக்கு நான் கொடுத்துட்டு போற ஆக உன்னதமான முதல் தரத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குமா இருந்தா அது உன்னை தூய்மையாக வணங்கக்கூடிய ஒரு வணக்கசாலியாக விட்டுட்டு போறதை விட ஒரு சிறந்தது இருக்காது. உன்னை மட்டுமே வணங்கக்கூடிய, உனக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய, நீ சொல்கின்ற புத்திமதிகளை கேட்கக்கூடிய, உனக்கு கட்டுப்பட்ட ஒரு குழந்தையாக என் குழந்தைய நான் விட்டுட்டு போறதை விட நான் என் பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரு அருமையான புனிதமான சொத்து வேற எதுவும் இருக்காது. அதனால நான் ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்து தனக்கும் தந்தை என்ற தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சு கேட்ட துஆல முதல் துஆ இது. வஜ்னுப்னி, யா அல்லாஹ் என்னையும் பாதுகாக்கிறே. ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நீங்க பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவோம், பிள்ளைகளுக்கு சரியான வயசுல அடையலையே, பலவீனமான நிலைமையில இருக்கிறாங்களே, எங்கெல்லாம் உங்களுக்கு பயம் இருக்குதா? முதல்ல நீங்க தக்குவாவோட வாழுங்க, முதல்ல நீங்க இறையச்சத்தோட வாழுங்க, முதல்ல நீங்க குர்ஆன் சுன்னா வஹீ சொல்லக்கூடிய முறைப்படி வாழுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு அதனை எடுத்து சொல்லுங்கள். ஆனா நீங்க பிள்ளைக்கு காட்டி கொடுத்தீங்க பாருங்க இந்த மார்க்கத்துடைய விடயங்களை, அந்த மார்க்கத்துடைய தாக்கத்துல, அந்த சூட்டுல, அந்த பண்பாடல்ல அந்த பிள்ளைய வச்சுட்டு நீங்க நோட்டா புரிய பாருங்க. அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் மிக தலை தோங்கக்கூடியதாக, சிறந்ததாக, உன்னதமானதாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் நிசால அல்லாஹ் தஆலா சொல்றானே. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப முதலாவது என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ தான் என்னது? ஷிர்க் என்கிறது, தௌஹீதுக்கு எதிரான சிந்தனை என்கிறது, அல்லாஹ்வுக்கு மட்டும் வணங்கணும் என்கிற சிந்தனைக்கு மாற்றமான ஒரு நிலை என்கிறது, மூட நம்பிக்கை என்கிறது என்ன செய்யக்கூடாது, என்னிலும் ஊடுருவி விடக்கூடாது, எனது பிள்ளைகளிலும் ஊடுருவி விடக்கூடாது என்கிறதுல என்ன செஞ்சாங்க, கவனமாக இருந்தாங்க. அதனாலதான் நீங்க பாருங்க, இந்த சூரத்து லுக்மான நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு விட்டு செல்லக்கூடிய ஆக உன்னதமான சக்தி என்ன, அந்த அற்புதமான சில வார்த்தைகள் தான். அதனால அல்லாஹ் தஆலா அந்த அந்த நான் இப்ப என்ன ஆயத்து முதலாவது உங்களுக்கு சொன்னேன், சூரத்து நிசால 9வது வசனம், வல்யகூனு கௌலன் சதீதா, உங்களது பிள்ளைகளுக்கு நேர்த்தியான சீரான வார்த்தைகளை சொல்லிவிட்டு செல்லுங்க. அன்பார்ந்த கண்ணியத்திற்கு சகோதரர்களே, நீங்க சூரத்து லுக்மான்ல அந்த லுக்மான் என்கிற அவரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வஹுவ யாயிதுஹு, தந்த பிள்ளைய ஒரே ஒரு மகன் ஆண் குழந்தை
அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, யா புனைய, என தங்க மகனே, இறக்கமான பிள்ளையே, ராஜாவே, இங்க இருவாப்பா என்று இருத்தி வச்சு அந்த பிள்ளைக்கு அவர் என்ன சொல்றாரு? அவர் கடைசியா விட்டு சென்ற உன்னதமான சொத்து என்னது? அந்த வார்த்தைகள் தான், அந்த தங்கத்தால் பொறிக்கப்படக்கூடிய வரிகள் தான், அந்த உன்னதமான அர்த்தங்களை கொண்ட அந்த வாழ்க்கை திட்டம் தான். அதைத்தான் கடைசி விட்டு கொண்டார். அதுல மூலவர் என்ன சொன்னாரு? யா துஷ்ரிக் பில்லா, வாப்பா ராஜா தங்கமே, உண்ட மட்டும் மனசை நல்லா பதிய வச்சுக்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மட்டும்தான் வணங்கணும், அவன்கிட்ட மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணும், அவனுடைய கட்டளைக்கு மட்டும்தான் அடிபணியணும், அவன் செல்வார்த்தைக்கு மீறி நாம சென்ற கூடாது. அவனுக்கு இணை மட்டும் வைத்து விடாதே. இன்ன ஷிர்க் லபுல் முன் அதீம், உனது வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய மகா தப்பு, மாபெரும் அநியாயம், மிகப்பெரிய கிரைம் எது தெரியுமா? அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நீ வைக்கிற ஷிர்க் தான். இது யாருக்கு சொல்றாரு? அந்த மகனை பார்த்து சொல்றாரு. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, சகோதரிகளே, உன்னதமான இந்த வார்த்தைகள் இருக்கிறதே, இது ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு விட்டு செல்லக்கூடிய ஆழ்ந்த உன்னதமான ஒரு சொத்து. அவன் அது இதை சொல்றது எவ்வளவு தரத்தில் இருக்கணும். இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய தாய் தந்தை மார்க்க நிலைப்பாட்டில், மார்க்க புரிதல்ல, மார்க்கத்தை பற்றியான தெளிவுல, மார்க்கத்தை பற்றியான அறிவுல, சரி பிள்ளைய சரியா தெரிந்து கொள்றதுல எவ்வளவு ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்குது. இத பிள்ளைக்கு உறுதியாக, ஆணித்தரமாக, அகலமாக, மிக விரிவாக, மிக தெளிவாக, மிக அன்பாக எடுத்து சொல்றதுல உமாவும் அப்பாவும் தன்ன மார்க்கத்துல எவ்வளவு ஆழமாக நிலை நிறுத்திக் கொள்ளணும், பதிச்சுக் கொள்ளணும். அப்ப எவ்வளவு ஒவ்வொரு பெற்றோரும் மார்க்கத்தை படிப்பதில், புரிவதில், விளங்கெடுப்பதில் கரிசன அக்கறை செலுத்தணும். யோசிச்சு பாருங்க. அந்த பின்னணிகள்ல சரியா இல்லாததுனால ஏகத்துவத்தை பற்றியான சரியான இல்ல, இறைச்சத்தை பற்றியான சரியான தெளிவங்கள்ட்ட இல்ல, மார்க்கத்தை பற்றியான சரியான ஒரு நிலைப்பாட்டுல நாங்கள் இல்ல, எங்கள்கிட்ட அல்லாஹ் சொன்ன போதனைகள்ல உறுதிப்பாடு இல்ல, ஸ்தம்பிதம் இல்ல, நாங்களே சேத்துல நட்டுற கம்ப மாதிரி இருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைக்கு சொல்றோம், வாப்பா அதெல்லாம் சரியில்லை, எங்களுக்கு வான ராஜா அப்படிங்கிறோம். நாளைக்கு பார்த்தா வாப்பா உமாவும் அவங்களோட மூஞ்சை முடிச்சு கொள்ளக்கூடாதுன்னு செய்யறாங்கன்னா, இதை பார்த்து வளர்ற பிள்ளை எப்படி வளரும்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு ஆசிரியை ஒரு குரூப்பை நடத்துறா, அதுல அவன் என்ன சொல்றான்டா, எங்கட பிள்ளைகிட்ட பேசுறதை நாங்க கொண்டாட மாட்டோம், ஆனா யாரு சார் எங்க பக்கத்துல பேசுறீங்க நாங்க என்ன செய்வோமா? கூட்டிட்டு போவோம். நல்லாவா இருக்கும்? எங்கட பிள்ளைகிட்ட பேசுறீங்கன்னா நாங்க செய்ய மாட்டோம், ஆனா பக்கத்து வீட்டுல பேசுறது நடந்து ஒரு இன்விடேஷன் வந்தா நாங்க என்ன செய்வோம்? மனசை யாரையும் முடிக்க மாட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கெல்ல மார்க்கம், குர்ஆன் சுன்னாவுடைய பின்னணி, அல்லாஹ்வுடைய போதனைகளை எங்களை கூட ஏற்றுக்கொள்றோம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அறிவுரைகளை எவ்வளவு ஆணித்தரமா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க செயல்படுத்துறோம் என்கிற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க காட்டக்கூடிய வழிகாட்டல்ல ஆழமான, அகலமான, உன்னதமான தாக்கத்தை செலுத்தக்கூடியது. இதை நாம முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். அப்ப முதலாவது ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு பெற்றோராக, பேரண்டாக நாங்க எங்க பிள்ளைக்கு எதிர்காலத்தில் அவன் நல்ல முறையில வாழ்வதற்கு, வளர்ந்து வாரத்துக்கு, உயர்ந்த நிலையில் அடையிறதுக்கு, ஒரு நல்லவனாக சமுதாயத்துல மீறத்துக்கு நாங்க விட்டு செல்லக்கூடிய உன்னதமான விஷயங்கள் எது தெரியுமா? முதலாவது, நான் குர்ஆன்லையும் சுன்னாலையும் மார்க்கத்திலையும் சரியாக, நிலையாக, முறையாக இருக்கிறது. இரண்டாவது, அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த குர்ஆன் சுன்னாவுடைய நிலையில அறிவுரைகள், போதனைகள், வழிகாட்டல்கள், எடுத்துரைகள், தெளிவுபடுத்தல்கள், இது சரியா இருக்கு. அதனால அல்லாஹ் தஆலா சொன்னார், இப்ராஹிம் நபி ஆக எவ்வளவு பெரிய ஒரு நபி, அவரு சிராஜித்து வர்ணித்து சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு நபி. அவர் கேட்கிற முதலாவது துஆ என்ன? அவர் ஒரு தந்தை என்ற ஸ்தானத்திலும் தனக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்ற அடிப்படையிலும் தனக்கும் எந்த பிள்ளையும் கேட்கக்கூடிய ஆக முதல் விஷயம் என்ன? யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னையும் வாழ்ற காலத்துல சிரித்து வைக்க வச்சிடாத, மூட நம்பிக்கையில ஈடுபடுத்திடாத, உனக்கு மாற்றமா போக வச்சிடாத, ஏன பிள்ளைகளையும் என்ன செய்து விடாதே, அந்த ஷிர்க்ல இணை கற்பித்தல்ல மூட நம்பிக்கையில நீ போயிடாதையே. அதைத்தான் லுக்மான் சொல்றாரு தன்னுடைய மகனாருக்கு, ராஜா பாப்பா உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ, ஷிர்க் மட்டும் வைக்காத, நீ உலகத்துல செய்யற ஆக பெரிய கிரைம் அது.
லவுல்மு நாவீம், பெரிய கிரைம் அது. நீ அல்லாஹ்க்கு வைக்கிற ஷிர்க்கை விட ஒரு மிகப்பெரிய கிரைம் வந்து உலகத்துல இருக்காது. அவ்வளவு டேஞ்சர், அவ்வளவு டேஞ்சர். அது ஒன்ட்ட வந்துருச்சுன்னா எந்த பாவத்தையும் துணிஞ்சு செய்ய நீ சிம்பிளா வாங்கிடுவ. எவ்வளவு அடிமட்டத்துக்கு போய் உன் தவறுல ஈடுபட நீ என்ன செஞ்சிருவ, சிம்பிளா நனைஞ்சு போயிடுவ. ஷிர்க்குங்கிறது வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இரண்டாவது துஆவை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல பதிவு செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர் கேட்ட இரண்டாவது துஆ தான் சூரத் இப்ராஹிம் 40வது வசனத்துல வருது, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் வாழும் காலமெல்லாம் நான் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கேன். நான் என்ன செய்யணும், தொழுகைய நிலைநாட்டக்கூடியவனாக நான் இருக்கணும். அதே போல வ மின் ذُرِّيَّتِي, என்னுடைய பிள்ளைகளும் என்ன செய்யணும், எந்த பிள்ளைகளும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும் என்று என்ன செய்றாரு, ரப்பனா வ தக்கப்பல் துஆ, யா அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விடு யா அல்லாஹ் என்று என்ன செய்றாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாரு. அன்பார்ந்த கணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், எப்படி தெரியுமா, வல்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், சூரத்து மரியம்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில் இருக்கிறாரே, அவரை சற்று யோசித்து பாருங்க, அவருடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. இன்னஹு கான சாதிகல் வாதி வ கான ரசூலன் நபிய்யா, அவர் பேசினாலே உண்மையை தான் பேசுவார், ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்தாலும் மாறு செய்ய மாட்டார். யாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்ததா சொல்றான், வ கான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸக்கா, தனது குடும்பத்துக்கு எப்பவுமே தொழுங்களே, ஏன் தொழ மாட்டீங்களா, தொழுற டைம் ஆயிருச்சு, தொழுங்களே தொழுங்களேன்னு கூடிய ஒரு பிள்ளையாக யார் இருந்தா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து மரியம்ல சிலாகித்து சொல்கிறார். அப்ப வாப்பாட துஆ பிள்ளையுடைய விஷயத்துல வாப்பாட்ட இருந்த பேணுதல் பக்குவம், ஆழமான ஈடுபாடு, முழுமையான ஈடுபாடு பிள்ளையுடைய விஷயத்துல என்ன செய்கிறது, தாக்கம் செலுத்துகிறது. அன்பார்ந்த கண்ணியமான இதுதான் ஆக நாம நமது பிள்ளைகளுக்கு, நமது பிச்சலத்துக்கு வெற்றி செல்லக்கூடிய ஆக உன்னதமான விஷயம் இருக்கும் என்றால், இந்த மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய சட்டத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய பிள்ளையாக, இந்த மார்க்கம் எதிர்பார்க்கக்கூடிய பண்பாடல், ஒழுக்கம், விழுமியம், நல்ல நாகரிகத்தை உள்ள பிள்ளையாக என்னுடைய பிள்ளைகளை விட்டுச் செல்வது இருக்கிறது. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, இது மிக மிக உன்னதமானது, மிக மிக அவசியமானது, மிக மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரெண்டு விஷயம், இதுல மிக பிரதானமான ரெண்டு விஷயம். ஒன்று, அவர் என்ன செய்வது, அவருடைய வாழ்க்கையை இறையச்சமுள்ளதாக மாற்றிக் கொள்வது. இரண்டாவது, அது அப்படியே தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வது, எடுத்துரைப்பது, வழிகாட்டுவது, அதில் பயிற்சி கொடுப்பது. அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை அல் குர்ஆன்ல தெளிவுபடுத்தி பேசுறாங்க, நீங்க பக்குவமாக, யாரு பெற்றோர் பக்குவமா இருக்கிறீங்க, பேருதலா இருக்கிறீங்க, சும்மா எங்கட வார்த்தையில விளங்குறதுக்கு சொன்னா சாலிஹான மனுஷனா இருக்கிறீங்க. என்னது சாலிஹான மனுஷன், நம்ம ஒருத்தருக்கு சொன்னா எல்லாமே வந்துருமே, அவர் தொழுகையாளி, முறையாக வணக்க வழிபாட்டுல ஈடுபடுறவரு, நல்ல பண்பான மனுஷன், சிரிச்சு பேசக்கூடிய அஹ்லாக்குள்ள மனுஷன், ஒழுக்கங்கள் எல்லாம் நல்ல கட்டியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவருக்கு தானே சாலிஹான சீதேவியான மனுஷன் நம்ம சொல்லுவோம். அப்ப ஒரு சாலிஹான பெற்றோராக, தாயாக, தந்தையாக நீங்க இருந்தா, அது உங்களோட பிள்ளையுடைய விஷயத்துல எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக, எவ்வளவு தூரம் ஒரு ப்ரொடெக்ஷனாக அமையும் என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், நீங்க சேர்த்து வச்ச சொத்தை கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நீங்க சேர்த்து வச்ச சொத்தை கூட, பிள்ளைக்கு என்ன செய்றீங்க, சொத்தை சேர்த்து வைக்கிறீங்க, அதை கூட அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைக்கு என்ன செய்வான், யார் மூலமாவது முறையாக கொண்டு போய் சேர்ப்பான். சொத்தையே கொண்டு போய் முறையா சேர்ப்பான்டா, உங்கள்கிட்ட இருந்த மார்க்கப்பற்றும் அஹ்லாக்கும் பண்பாடலும் ஒழுக்கமும் சாலிஹ்ங்கிற அந்த தன்மையும் அந்த பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கையை என்ன செய்யும், பெரிய அளவுக்கு தாக்கம் செலுத்தும். அல்லாஹ் தஆலா நாங்க படிச்சிருப்போம், சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் தஆலா கடைசியாக சொல்லக்கூடிய அந்த ذுல்கர்னைன் அவருடைய சம்பவத்துக்கு, யஜூஜுடைய சம்பவத்துக்கு முந்தைய சம்பவம் தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த ஹபீர் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அந்த நபியை போய் என்ன செய்யறாங்க, மீட் பண்றாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, இவருக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு பயணம் வந்து கூட்டிட்டு போறாரு. இந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த சம்பவத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, கடைசியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா, ஒரு ஊருக்கு போயிட்டு
நாங்க இந்த ஊருக்கு புதிய ஆட்கள், சாப்பாடு எதுவும் கொண்டு வரல, புதிப்பான எதுவும் கொண்டு வரல, எங்களுக்கு சாப்பாடு இருந்தா தாங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல அவங்க ஊராட்கள் எல்லாம் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மறுத்துடுறாங்க. மறுத்த உடனே அவங்க அப்படியே அந்த ரூட்டால போய் கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன நடக்குது? ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு மதில், ஒரு சுவர், அந்த சுவர் அப்படியே வளைஞ்சு இருக்குது. இன்னும் அண்ணாண்டு சொன்னா அந்த சுவர் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துடும். அப்ப என்ன செய்யறாரு? அதை பார்த்த ஹதீர் அலைஹிஸ்ஸலாம், ஹிர் என்று நாங்க சொல்லுவோம், ஹலீர் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த செவத்தை அப்படியே தூக்கி அப்படி நல்ல ஸ்டடியா என்ன செய்யறாரு? அப்படி நிறுத்தி வைக்கிறார். அப்ப அதை பார்த்ததுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவ்வளவு நேரம் ஊருக்குள்ள கொஞ்சம் எவ்வளவு நேரம் ஆச்சு, எத்தனை பேர் இந்த ஊர்ல சந்திச்சோம், சாப்பாடு தாங்க கொஞ்சம் பசிக்குதுன்னு கேட்டதுக்கே யாரும் சாப்பாடு தரல, நீங்க என்னடாண்டா அந்த ஊர் மக்களுக்கு போயிட்டு என்ன செய்வீங்க? உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஊர் மக்களுக்கு போயிட்டு இடிஞ்சுடுதா உங்களுக்கு போட்டுமே, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கவும்னா என்ன நடக்குது? ஹலீர் சும்மா வராரு. அப்ப அந்த பெரிய காரணத்தை சொல்ல புறம் என்ன சொல்றாரு? அந்த ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு நிலையிலும் நடந்த விஷயத்துக்கு, கப்பல்ல ஏன் ஓட்ட போட்டேன், விளையாட்டு இருந்த குழந்தையை ஏன் நான் கழுத்து முடிச்சு கொன்னேன், அந்த சேவல் நிலக்கடந்த சேவரை ஏன் நான் நிமித்தி ஸ்டடியா வச்சேன் அப்படின்னு சொல்ற நேரத்துல அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னண்டா, வக்கான அபூஹுமா சாலிஹா வக்கான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா. இந்த இங்க ரெண்டு பிள்ளைக்கு, அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பிள்ளை அனாதை பிள்ளை, அந்த பிள்ளைகளுக்கு வாப்பா இல்ல. அந்த வாப்பா அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்துல யார்கிட்ட கையேண்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் சொத்தை மௌத்தா போறதுக்கு முன்னாலே என்ன செஞ்சாரு? அவருடைய வீட்டுக்குள்ளுக்கு சேஃப்டிங்கிறதுனால அதை அந்த மதிலுக்கு கீழே என்ன செஞ்சாரு? புதைச்சிட்டு போனார். இப்ப அந்த சொத்து, அந்த புதையல் இருக்கிற இடத்துல தான் அந்த மதில் என்ன செய்யுது? அப்படியே வளைஞ்சு கீழே பார்த்துக்கிட்டு இருக்குது. வக்கான அபூஹுமா சாலிஹா, வாப்பா சொத்தை சேர்த்து வச்சாலும் சொந்த வாழ்க்கையில கவனமா இருந்தாரு, சொந்த வாழ்க்கையில கவனமா இருந்தாரு, ஒரு சாலிஹான மனுஷனா இருந்தாரு. அவருக்கு அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபியை முறையாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடியவராக இருந்தாரு, மார்க்கப்பட்டுள்ளவராக இருந்தாரு, வேதத்தை சரியாக பின்பற்றக்கூடியவராக இருந்தாரு. வக்கான அபூஹுமா சாலிஹா, சுருக்கமா சொன்னா ஒரு சாலிஹான, பக்குவமான, ஒழுக்கமான, வணக்க வழிபாட்டுல பேணுதல் ஒரு மனுஷனா இருந்தாரு. அதனால அவர் சேர்த்து வச்ச அந்த சொத்தை அல்லாஹ் தஆலா என் மூலமாக என்ன செய்தார்? இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாத்து கொடுத்தார் என்று என்ன செய்யறாரு? அவர் சொல்றாரு. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப நாம விளங்கணும், நாம சாலிஹானவர்களாக, தக்குவலவர்களாக இருந்தால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல பொருளாதார நிலையை கூட நாம் என்ன செய்ய தேவையில்லை, பெரிய அளவுக்கு அஞ்ச தேவையில்லை. ஏன்? நான் பக்குவமா இருக்கிறேன், நான் பேருதலா இருக்கிறேன், அல்லாஹ்வோடு உள்ள முறையான தொடர்பு என் பிள்ளைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அதனால நான் கொஞ்சத்தை சேர்த்து வச்சாலும் கூட அதுல எந்த அநியாயமுமே நடக்காம, எந்த பாதிப்புமே நடக்காம, எங்க பிள்ளைக்குரிய தேவையானதை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? முறையாக கொண்டு போய் சேர்த்தான். பிள்ளையுடைய துனியாவை அல்லாஹ் சீராக்கி கொடுப்பான். எந்த தீன் சீரா இருக்குது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சீராக இருக்குது. என் பிள்ளைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? என் தேர்ந்த சாலியான மார்க்கத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுத்து வளர்த்திருக்கிறேன். அதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அந்த பிள்ளைகளுடைய துனியா விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு கயிறை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஏற்படுத்துவான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்மள என்னத்தை சொல்ல வருது? இந்த உலகத்துல இருந்து நீங்க பிரிய போறீங்கடா, நீங்க வச்சிருக்கிற சொத்துக்கள் ஆக உன்னதமானது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விட்டு போகக்கூடிய ஆக முக்கியமானது ரெண்டு. அதுல ஒன்று, நீங்க சாலிஹானவர்களாக வாழ்ந்துவிட்டு செல்வது, நீங்க சாலிஹானவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக, பண்பாடுள்ளவர்களாக நீங்க என்ன சொல்றது? வாழ்ந்துட்டு செல்றது. அதே நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொத்தை சேர்த்து வைக்க பிரச்சனை இல்லை. ஆனா உன்னதமான சொத்து தான் மார்க்கம். மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த கல்வி, அந்த ஞானம், அந்த அறிவுரை, அந்த புத்திமதி, அந்த வாழ்க்கை நெறி, அந்த பண்பாடு, அந்த எழுத்தவியல், அந்த அஹ்லாக், இதை நீங்க என்ன செய்யுங்க? அந்த பிள்ளைக்கு கழித்து விட்டு செல்லுங்கள், சொல்லி கொடுத்து விட்டு செல்லுங்கள், அதிலே அந்த பிள்ளையை ஈடுபடுத்துங்கள். இது அந்த பிள்ளையுடைய தீனையும் பாதுகாக்கும், துனியாவையும் பாதுகாக்கும். இது அந்த பிள்ளையுடைய தீனையும் பாதுகாக்கும், துனியாவையும் பாதுகாக்கும். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்கள், அதனால ரெண்டு சப்ஜெக்ட். ஒன்று, பெற்றோர்களாகிய நாங்க பக்குவமானவர்களாக, மிகப்பெருதலானவர்களாக, இறையச்சத்தோடு தொடர்புடையவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புத்திமதிகளை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதே நேரத்துல எங்களுடைய பிள்ளைகள்கிட்ட
அந்த வாழ்க்கைக்கான பயிற்சியை நாங்க என்ன செய்ய உருவாக்கணும். நாங்க நீளமா நேர்மையா இல்ல என்றா அந்த பிள்ளைகளிடத்துல அதை எதிர்பார்க்கிறது எதிர்காலத்துல என்ன செய்யும், அது பெரிய ஒரு சந்தேகமாகவே போயிடும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இந்த அம்ரா பின்த் ரவாஹா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, பஷீர் என்கிறவருடைய ஒரு மனைவி, அவருக்கு 2-3 மனைவி இருக்குது. அதுல ஒரு மனைவியோட பேர் அம்ரா. அந்த மனைவி மூலமாக அந்த பஷீர் என்கிறவருக்கு கிடைச்ச பிள்ளைதான் நுஅமான். அப்ப இவர் என்ன செய்யறாரு, தனது அந்த மனைவி அம்ராவை சந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு வாராரு. வந்த நேரத்துல தனது அந்த அம்ரா என்கிற மனைவியினூடாக கிடைத்த பிள்ளை நுஅமான் விளையாடி கொண்டிருக்கிறார். விளையாடி கொண்டிருக்கிற நேரத்துல என்ன செய்யறாரு, அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு வராரு, மனைவியை பார்க்க வராரு, பிள்ளைய பார்க்க வராரு. என்ன சரி கையில எடுத்துட்டு வருவாரு, வெறும் கையை அப்படி வீசிட்டு வர மாட்டாரு. அதை எடுத்துட்டு வந்தவரு வாங்க ராஜு இதை பிடிங்க உங்களுக்கு தான் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாரு, ஒரு கிஃப்ட் ஒண்ணு கொடுத்துட்டாரு. பிள்ளைக்கு கூப்பிட்டு கொடுத்த உடனே அவர் சந்தோஷமா கையில் எடுத்துக்கொண்டாரு. யாரு, நுஅமான் சந்தோஷமா கையில் எடுத்துக்கொண்டாரு. எடுத்துக்கொண்டபடி மனைவி உள்ளுக்கு வந்து பாக்குறா, என்ன கொடுத்தீங்க, இல்ல ஒரு இதன்னு சந்தோஷமா கொடுத்த பிள்ளைக்கு. அது நீங்க எல்லாம் அவங்கள மத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்தீங்களா, உங்கள மத்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீ கொடுத்தீங்களா, இல்ல கொடுக்கல, இன்றைக்கு இங்க வந்து இந்த பிள்ளைக்கு கொடுத்து அதை எப்படிங்க அப்படி செய்யலாம், அதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது. நீங்க உங்களுக்கு எவ்வளவு பிள்ளைகள் இருக்குது, இவருக்கு மட்டும் நீங்க குடிக்கிறீங்கன்னா அது என்னால என்ன செய்ய இயலாது, ஏற்றுக்கொள்ள. எல்லாம் உங்களுக்கு பிள்ளை தானே, ஒரு பிள்ளை கொடுத்தா எல்லாரும் கொடுக்கணும். நீங்க இது எப்படி ஆப்பட்ட மனைவி அடிக்கும், தனது இவன் மத்த மனைவி சக்கலத்தியா சொல்றது, அவங்களோட பிள்ளைக்கும் போய் சேரணும்னு எதிர்பார்க்கிற மனைவின்னா எவ்வளவு தூரம் ஈமானிய சூழல்ல வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இல்லாடி ஏன பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க பொதுவா, அப்படியா இல்லையா? அப்ப அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்க, அவங்கள மார்க்கப்பட்ட அளவுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு இது பிள்ளைத்தான், அவங்களுக்கு வேற வேற பிள்ளை இருக்குது. அந்த ஈமானிய உணர்வு, அந்த ஈமானிய பக்குவம் நீ எல்லா பிள்ளைகளும் கொடுக்கணும், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. என்னமா இது பெரிய ரோதனையா போயிருச்சு அப்படின்னு என்ன செய்யறாரு, வந்தேன் ஆசையா இறக்கமா பிள்ளைய பார்த்து கொடுத்தேன், நீ இப்படி பேசுறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு டென்ஷன் ஆயிருச்சு. டென்ஷன் ஆயினத்துல இப்படி இருக்கிறாரு பாத்துக்கிட்டு. அவர் சொல்றா, இது நீங்க செஞ்சது சரியா இருந்து நான் ஏற்றுக்கொள்ளணுமா இருந்தா, நீங்க செஞ்சது சரிங்கிறதுக்கு நீ யாரையும் இங்க சாட்சியை கூடிய வேற இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியை கூட்டிட்டு வாங்க, நீங்க செஞ்சது சரியில்லை அவர் சொல்லட்டும் ஏற்றுக்கொள்றேன். நீங்க செஞ்சது சரி அவர் சொல்லட்டும், வேற நீங்க சாட்சியை கூட்டிட்டு சரி வராது, அவரை கூட்டிட்டு வாங்க. இப்ப இவர் போறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போறாரு. தேடி பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க மஸ்ஜித்ல. ரெஸ்வாட்டன் சொல்றாரு, இப்படித்தான் என் மனைவி இன்னைக்கு அம்ராவை பார்க்க வந்தேன், நம்மளுக்கு அவன் மூலமா கிடைச்ச பிள்ளை இருக்கிறாரு நோமான். நோமானுக்கு என்ன செஞ்சு சந்தோஷமா ஒரு இது கொடுத்து, அவன் எல்லா பிள்ளையும் கொடுத்தா தான் நான் என்ன பிள்ளைக்கு இதை அக்செப்ட் பண்ணுவேன், நீங்க மத்த பிள்ளைகளையும் கொடுக்காம என்ன பிள்ளைக்கு மட்டும் கொடுத்தா அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இது ஒரு அநியாயம், இது சரியில்லை, இது நீதம் இல்லை, இப்படியெல்லாம் அவன் குழம்புறா யார சொல்லலாம். இப்ப இதுக்கு சாட்சி நான் செஞ்சது சரிங்கிறதுக்கு யார சாட்சி கூட்டு வந்து இல்லையா, ஓலையதான் சாட்சியை கூட்டு வருமா அப்படின்னு. அப்படி மத்த பிள்ளைக்கு யாரையும் கொடுக்கலையா அப்படின்னாங்க. அக்குள்ள மத்த பிள்ளைகளுக்கு யாரையும் கொடுக்கலையா, கொடுக்கலன்னு பார்க்கலாம் கொடுத்தேன். அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னது நீ அநியாயத்துக்கு ஜூர், அநியாயத்துக்கு என்னைய சாட்சியாக்க வந்திருக்கிறீங்களா, அநியாயத்துக்கு என்னைய சாட்சியாக்கிற இத்தக்குள்ளா அல்லாஹ் பயந்துக்கோங்க. பாருங்க, வலியத்தக்குள்ளா பழியத்தக்குள்ளா வலியக்கூடு கவுலன் சதீதா. அந்த 4வது சூரா 9வது ஆயத்துல என்ன வருது, அதைத்தான் நீங்க அல்லாஹ் பயந்துக்கோங்க. அவுலாதிக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில நீதமாக நேர்மையாக நடுநிலையாக சமத்துவமாக நடந்து கொண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அடுத்த கேள்வியை பாருங்க. இங்க நீங்க செய்யறது எதிர்காலத்துல எப்படி தாக்கம் செலுத்துமெண்டா, இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் வருது, அதை சுருக்க இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து எதிர்காலத்துல உங்களுக்கு உபகாரம் செய்யறதுல அன்பு பாசம் பரிமாறுறதுல இந்த உங்களோட பிள்ளைகள் எல்லாம் சரிசமமா இருக்கணும், சரிசமமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வேற சொல்ல அப்படி சொல்றீங்க, என்ன பிள்ளைகள் எல்லாம் என்னைய பாக்குறதுல, என்னைய கணக்கெடுக்கிறதுல, எனக்கு ஹிதுமத் செய்யறதுல, என்னோட அன்பு பாசத்துல எல்லாரும் சரிசமமா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி ஆசை இருந்தா நீங்க இப்ப சரிசமமா நடங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க நீங்க செய்யறது அது என்ன செய்யும், பிரதிபலிக்கும். அப்ப உங்களுக்கு இந்த பிள்ளைலாம் வளர்ந்து வந்து எல்லா பிள்ளைகளும் இல்லாட்டி நீ வச்சு பாத்துக்கோ எந்த மாதிரி போல உருட்டி விட்டுறாம ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படித்தான் நடக்கும். நீங்க மார்க்கப்பற்றோட இருந்தீங்க, இறையச்சத்தோட இருந்தீங்க, பிள்ளைகளுக்கு அன்பு பாராட்டுற விஷயத்தோட இருந்தீங்க நடந்தீங்க, பிள்ளைகளுடைய மார்க்க
விழுமியங்கள்ல மார்க்க பண்பாடல்கள்ல கல்விகளை கொடுக்கிற விஷயத்துல மிகவும் தூய்மையாக, மிகவும் சிரத்தையோடு, மிகவும் வருத்தத்தோடு, நீ அதுல என்ன சொல்றீங்க, ஆழமாக நீங்க கஷ்டப்பட்டீங்க, இதெல்லாம் பார்த்து வளர்ற அந்த புள்ள உங்களோட நேர்மைய, உங்களோட உண்மைய, உங்களோட தியாகத்தை, உங்களோட பண்பை, உங்களோட மார்க்கப்பட்ட உங்களோட இபாதத்தை பார்த்து பார்த்து வளர்ற பிள்ளை சின்ன அநியாயம் கூட உங்களால அந்த பிள்ளைகளுக்கு நடக்காம நீங்க அக்கறை காப்பு வாரத்தை பார்க்கிற அந்த குழந்தை ஒரு நாளும் அநியாயம் செய்யற ஒரு குழந்தை நீங்க ஓகாது. சின்னத்துல இருந்து அவங்கள்ட்ட நேர்மையும் நியாயத்தையும் உண்மையையும் சரிசமத்தையும் பார்த்து வளர்ந்த புள்ள ஒரு நாள் அவங்களுக்கு உபகாரம் செய்யறதை பாரபட்ச பார்த்தாரு. சின்னத்துல இருந்து கியாமுல்லே தொழுவுறீங்க, இரவு எழுவுறீங்க, அழுவுறீங்க, இத பார்த்து வளர்ந்த புள்ள ஒரு நாள் என்ன செய்யாது, 5 நேரம் தொழாகும் பராமுகமா இருக்காது. அது உங்களுடைய விஷயம் என்ன செய்யும், தாக்கம் சொல்ற. அதனாலதான் அல்லாஹு தஆலா பாருங்க, இப்ராஹிம் நபி கேட்ட துஆவை பாருங்க, இப்படியான துஆக்கள் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்ற நேரத்துல முஃமின்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவங்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா. அல்லாஹ் என்ன சொல்றான் சூரத்து தஹ்ரீம்ல, ஈமான் கொண்டவங்களே முதலாவது உங்களே நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க. ஏண்டா உங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்ல சரியான கவனம் செலுத்துங்க. நீங்க நல்லா ஒழுங்கா ஒழுக்கமா பேசுறீங்களா, நீங்க வீட்டுல துப்புரவா இருக்கிறீங்களா, இவரு வீட்டுல துப்புரவு இல்ல, இவரு வீட்டுல குளிக்கிறது இல்ல, ஒழுங்கா வாஷ் பண்றது இல்ல, நாட்டம் பிடிச்சு போய் இருக்கிறது, ஒழுங்கா ட்ரெஸ் பண்றது இல்ல, அவரது பர்சனல் லைஃப பார்த்தா பச்சை ஜராவை பிடிச்சு நாட்டம் பிடிச்சு போய் இருக்கிறாரு. வீட்டால உண்மாவை பார்த்தா அது அதுக்கு அடுத்தது. இவர் என்ன செய்யறாரு, உங்களோட சொந்த உங்களோட சொந்த லைஃப நீங்க சீராக்கிக்கோங்க. உங்களோட பர்சனல் லைஃப, உங்களோட இண்டிவிஜுவல் ஐடியால சரியா கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பொறுத்த ஃபெமிலி ஐடியல், ஃபெமிலி லைஃப்ங்கிறது. அப்ப உங்களோட சொந்த விஷயத்தை நீங்க சரியாக்கிட்டு வஅஹ்லிக்கும், உங்களை நல்லா சீராக்கிட்டீங்களா, உங்களை சீர்மையாக்கிட்டீங்களா, நல்ல பண்புள்ளவரா நீங்க இருக்கிறீங்களா, ஒரு டீ கோப்பியை குடிச்சாலும் கப்ப நீங்க போய் கழுவி வைக்கிறீங்களா, இந்த பிரியாணி நீங்க கழுவி வைக்கிறீங்களா, அப்ப அந்த பிள்ளை வெளியே செய்யக்கூடியதா மாறு உங்களை பார்த்து. இது நீங்க கோப்பியை குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு அந்த கப்பத்துக்கு ஒரு ஓரத்துல வச்சுட்டு போயிட்டு வேற எல்லாம் முடிஞ்சு அந்திக்கு வந்து அடே தவறா வச்சுட்டு போயிட்டோம் எடுத்து இப்பயாவது கல்வண்டி இல்லாம அதுக்கு ஒரு லெக்சரிங் ஃபீஸ் ஆக்கிடுவாரு. கருப்ப தமக்குது எடுங்க முக்குது பாக்குறீங்க இல்ல கேட்கறீங்க இல்ல கல்வி எடுத்துக்கலான்னு லெக்சர் பண்ணுங்க. உன்னோட பிள்ளையும் எதிர்காலத்துல உனக்கு அப்படித்தான் லெக்சர் பண்ணும். டக்குன்னு பார்த்து ஓட்ட சொந்த வேலை சல்லல்லாஹு எப்படி ஆயிஷாரல்ல மனைவி எப்படி வர்ணிக்கிறா, யக்ஸிஃபுன அலஹு, வீட்டுல செருப்பு பிஞ்சாலும் அந்த மனுஷன் தான் தச்சு தருவாரு. வயஃப்லி சௌபஹு, ஆடை பிஞ்சாலும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பாங்க. இதே வீட்டு ஒரு பத்து பிஞ்சா ஊடு ரெண்டாயிரம். இவரு தட்டு போனா ஊசியத்தோட ஊட என்ன செஞ்சிருவாரு, ரெண்டாக்கிடுவாரு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட தண்ணி எடுத்து கொடுக்கணுமா, ஆட்டுல பாலை கறந்து கொடுக்கணுமா, எல்லாம் செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கு அதான் சொன்னா எந்த வேலையில இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு பெரு தொழுந்துட்டு வந்து அதை கண்டினியூ பண்ணி முடிச்சிருவாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண. அப்ப அன்றாட என்னோட ஆக்டிவிட்டி, எங்களோட அன்றாட நடவடிக்கை முறையாக ஒழுக்கமானதாக கண்ணியமானதாக ஆகும் சொன்னா அதை பார்த்து பார்த்து வளர்ற அந்த பிள்ளை கிட்ட சத்தியமாக நிச்சயமாக என்ன செய்யும், மாற்று ஏற்படும். அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, முதலாவது உங்களையும் நீங்க என்ன செய்ய, தவறான நடத்திலிருந்து கெட்ட நடத்திலிருந்து நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இழிவான பண்பாடுகள் நீங்க உங்களையே பாதுகாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அவங்களோட பிள்ளைகளை, உங்களோட மனைவிய, உங்களோட குடும்பத்தினர்கள் என்ன செய்ய பாதுகாத்துக்கோங்க. மூமின்கள் கூட எப்படி தெரியுமா இருப்பாங்க, இந்த 2 விஷயத்திலும் கூட கவனம் செலுத்துவாங்க. இதுல என் மனைவி அல்லது என் கணவன் என் புள்ள, மனைவியா இருந்தா என்ன கணவன் என்ன புள்ள, அதுல கூட கவனம் செலுத்துவாங்க. கணவனா இருந்தா என்ன மனைவி என்ன புள்ள, இதுல கூட கவனம் செலுத்துவாங்க. இது அவன பொண்ணாட்டு அவன புள்ள எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, ஊர் உலகத்துல உள்ள பிள்ளைய பத்தி தான் பலாய் கழுவி தெரிஞ்சா, மத்தவங்க வீட்டை பத்தி தான் இவனுக்கு கவலைன்னு சொன்னா, மத்தவங்க பெட்ரூமை பத்தி தான் இவனுக்கு யோசனைண்டா, இவங்க ஊரு எங்க ஈடுபட போகுது. அப்ப அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றா, சூரத்து அல் ஃபுர்கான நீங்க படிச்சு பாருங்க. 14 பண்புகள் அல்லாஹ் தஆலா 63வது வசனத்திலிருந்து 73வது வசனம் வரைக்கும் நல்லடியார்கள், தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், சாலிஹான மனிதர்களுடைய 14 பண்புகள் எல்லாம் அடையாளப்படுத்தி அதுல 13வது பண்பாக அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துற பண்புதான் 14ல 13வது பண்பு அல்லாஹ் அடையாளப்படுத்துறா. அதுல இருக்கிற பண்பு என்ன தெரியுமா, மூமின்களை பொறுத்த வரைக்கும், இறையச்சம் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும், தக்வா உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும், சாலிஹான நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறது வேற,
தந்த மனைவி தன்னுடைய பிள்ளை, தனது கணவன் தன்னுடைய பிள்ளை, இதுவே கூடுதலான அக்கறை எடுப்பாங்க. எப்படி? ரப்பனா ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. யா அல்லாஹ், எனக்கு நீ தந்த ஜோடியில் இருந்து, எனக்கு நீ தந்த குழந்தைகளில் இருந்து என்றென்றும் பாசிட்டிவான செய்தியையே எனக்கு தந்துரு, நெகட்டிவான ஒரு மெசேஜ் எனக்கு கிடைச்சிடக்கூடாது. குர்ரத் அயுன், மனம் சந்தோஷப்படுற மாதிரி மெசேஜ் தான் எனக்கு வரணும். உன மனைவி இப்படியானே, உன பிள்ளை இப்படியானே, உன மாப்பிள்ளை இப்படியானே, கேள்விப்படலையா? அவரோட திரியிறார் இடத்துக்கு, கந்தக்காரோட இடத்துக்கு சகவாசம், உங்களோட பிள்ளை இடத்துக்கு அவனோட தெரியுது, அங்க போது இங்க வருது, இன்னும் இதுக்கு முன்னுக்கு நின்றத கண்டு. அப்ப நீங்கள் எப்பவும் அடுத்தவர்களை பற்றி, சமுதாயத்தை பற்றி அவரோட அக்கறை இருக்கும், இல்லாம இல்ல. ஆனா கூட கூட பல மடங்கு அக்கறை இருக்கும். ஏன மனைவியை பத்தி எனக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குதுன்னா அது குர்ரத் அயுன், பாசிட்டிவான மெசேஜா இருக்கிறது, சந்தோஷமான மெசேஜா இருக்கிறது. அதே போல இந்த பிள்ளைய பத்தி தகவல் கிடைக்குதா இருந்தா, யா அல்லாஹ் அது சந்தோஷம். புள்ள மாஷா அல்லாஹ் நல்ல பண்பான பொடியனா, நல்ல ஹெல்ப்பான பொடியனா, நல்ல ஒழுக்கமான டீசென்டான பொடியனா, இப்படித்தான் எனக்கு என்ன செய்யணும். யா அல்லாஹ் ஏன குடும்பத்தை பத்தி, என்ன மனைவியை பத்தி, என்ன கணவனை பத்தி, என்ன பிள்ளையை பத்தி எனக்கு இப்படித்தான் யா அல்லாஹ் நீ என்ன செய்யணும், எனக்கு நீ எனக்கு ஒரு மெசேஜ் தரணும், எனக்கு தந்துருயா அல்ல. இப்படி வாழ்ற காலம்னா இப்படித்தான் யா அல்லாஹ் நான் என்ன செய்யணும், நல்ல மெசேஜ் என்ன குடும்பத்துல இருந்து கேட்கணும். இது முஸ்லிம்களுடைய, இறையச்சமுடையவர்களுடைய, நல்லடியார்களுடைய, அதே மாதிரி முத்தகின இமாமா. யா அல்லாஹ் நாங்க நல்ல விஷயத்துக்குத்தான் நீ என்ன செஞ்சிரு, முன்மாதிரியாக ஆக்கிடு. எங்களுக்கு நாங்க நல்ல விஷயம் எதெல்லாம் இருக்குதோ, பக்குவோடு சார்ந்த விஷயம் எதெல்லாம் இருக்குதோ, சீரான ஒழுக்கமான நல்ல விஷயத்துக்கு தான் நாங்க என்ன செய்யணும், நாங்க முன்மாதிரியாக இருக்கணும். எங்களுடைய தேவையில்லாத மோசமான இழிவான கீழ்த்தரமான செயல்பாடுகளுக்கு முன்மாதிரியாக எங்களை என்ன செஞ்சாதே யா அல்லாஹ் ஆக்கி விடாதே யா அல்லாஹ். எங்களை இந்த பிரார்த்தனை யாத்திரிக்கும் முக்மீன்கள்ட்ட, தக்வானவர்கள்ட்ட, சாலிஹான நல் மக்கள்கிட்ட என்ன செய்யும், இப்படி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆன் சொல்றான். அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதிதான், நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க விட்டுட்டு போற ஆக உன்னதமான ஒரு விஷயம் இருக்கும் என்றால், நான் உலகத்துல சீரானவனாக, நான் உலகத்துல ஒழுக்கமானவனாக, நான் நல்ல பண்பாடு உள்ளவனாக நாங்க வாழ்றது, ஒரு பெற்றோராக, ஒரு தாய் தந்தையாக நாங்க என்ன செய்வது, ஒரு நல்ல அஹ்லாக் பண்பாடல் உள்ளவர்களாக, மார்க்க பற்று உள்ளவர்களாக, சுன்னாவை தேடி தேடி அணுவணுவாக பின்பற்றக்கூடியவர்களாக, மார்க்க விஷயங்களுக்கு அதிகூடிய அக்கறை காட்டக்கூடியவர்களாக, மார்க்க விடயங்களில் தொழில்களாக ஈடுபடக்கூடியவர்களாக நாங்க வாழ்றது. அதே போல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்க இந்த அஹ்லாக்க, இந்த பண்பை, இந்த நல்ல ஒழுக்கங்களை, நல்ல பண்பாடல்களை, நல்ல நடத்தைகளை எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க எடுத்து சொல்லி 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 கண்ணுக்கு முன்னுக்கு அதை செய்ய வச்சு பிராக்டிஸ் பண்ண வச்சு நாங்க வாழ்ற வாழ்க்கை இருக்குது. நிச்சயமாக இந்த வாழ்க்கை நாங்க எங்களோட பிள்ளைக்கு கொடுக்கிற ஆக உன்னதமான, ஆக வளமான ஒரு சக்திங்கிறத நாங்க ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்க மறந்துடக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், இப்படித்தான் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் வாராங்க. அந்தி நேரம் வந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அப்ப வந்து கேட்கிறாங்க, வாப்பா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா அப்படின்னு கேட்ட நேரத்துல, வெளியே போனாருமா, என்னமா சொல்லணும் அப்படி யார் கேட்கிறா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. அவ கேட்ட நேரத்துல தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இல்ல வீட்டு சரியான வேலை, 2 பிள்ளை வேறைய ஹசன் ஹுசைன், 2 பிள்ளையும் பார்க்கணும், சின்ன பிள்ளைகள், கணவனுடைய விஷயங்களையும் ஹிதுமத்தையும் பார்க்கணும், எவ்வளவு வேலை. 10 மாதிரி நேரத்துல ராவு படித்து வெள்ளி கிளம்பினா உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வருத்தம், டயர்ட். இந்த கையெல்லாம் பார்த்தா அந்த திருகக்கல் எல்லாம் திருகி மாவை இது பண்றதுக்கு அரைக்கிறதுக்கு கையெல்லாம் அவ்வளவு கரகட்ட மாதிரி வந்திருக்குது. அவர் சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய என்ன செஞ்சிருக்கிறாங்க, கனிமத்தாக சொத்துக்கள் வந்திருக்கிற மாதிரி பைத்துல் மாலுக்கு அடிமைகளும் வந்திருக்கிறாங்க என்று. எனக்கும் ஒரு அடிமை பொம்பளை ஒன்று தந்தா ஏன வீட்டுக்கு, நானும் அதை எடுத்துக்கிறதுக்கான தேவையுடைய நிலைமையில நானும் இருக்கிறேன். அப்ப என்ன கொண்டு தந்தா வீட்டு வேலைகளுக்கு எனக்கு செய்யணும், நானே தனியா 10,000 அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. தனியே சரிமா, வெளியே போனாரு தானே, வாப்பா வீட்டுக்கு வரட்டும், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிடுறாங்க.
அப்ப இவங்களும் போயிடுறாங்க, அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. போனா ராவும் ஆயிருச்சு, தூங்குறதுக்கு பெட்டையும் போட்டாச்சு. அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு இங்கிட்டு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் அப்படியே வருது, சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிம் அப்படி வருது, ரெண்டு பேரும் போட்டு அப்படி படிக்கிறாங்க. அந்த நேரத்துல இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. வந்துட்டோடையே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, சரி பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்ட்டுன்னு சொல்லி போட்டு நம்மட பிள்ளையா நம்ம சும்மா இறங்கி கஷ்டப்பட்டு அப்படின்னு இருக்கல, நம்ம வகுத்துல பிறக்கல, நம்ம இடத்துக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி எதை செய்யல, அப்படி இருக்கல. வந்ததோடையே முதலாவது விஷயத்த சொன்னாங்க, உங்களை தேடி உங்களோட மகள் வந்தாங்க, உங்களை தேடி என்னவா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல இப்படித்தான் விஷயம் சொன்னாங்க, ஐத்தா உங்களைய சந்திச்சு ஒரு அடிமை வேண்டி இருந்தா கேட்போம்னு சொல்லி வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டாங்க, அது சரி வராது சரி வர அப்படி எல்லாம் விஷயம் இல்ல. ரசூலா இவங்களுக்கு அந்த விஷயம் தேவையில்லை, பதில் தேவை பாத்திமா ரலியல்லாஹு பிரச்சனை அவங்களுக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு இப்ப இவர் என்ன செய்ய போறாருங்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அவங்களுக்கு அதை பெருசாக அப்படி சொன்னாங்களா, சரி நான் பேசிக்கொள்றேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து இருந்த டயர்ட்லையும் கூட அந்த மகள் என்ன செஞ்சாங்க, அந்த மகள் வந்துட்டு போயிருக்கிறா, எதிர்பார்த்துட்டு இருப்பா. அப்ப என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா போறாங்க. ரசூலுல்லாஹ்க்கும் பாத்திமாக்கும் உள்ள அன்பு எவ்வளவு பெரிய ஒரு அன்பு, மகள் என்ற அடிப்படையில, தந்தை என்ற அடிப்படையில. அதுக்காக ரசூலா வாரத்தை கண்டா இங்க வீட்டுக்குள்ளிக்கிற மகள் ஓடி அந்த காண்ற இடத்துக்கு ஓடி போயிட்டு வாப்பா வாங்க வாப்பான்னு அவ்வளவு பெரிய பிள்ளையும் கையை பிடிச்சிட்டு வாப்பா கூட்டிட்டு வரும். ரசூலா வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிற நேரத்துல அங்கால மகள் வாரத்தை கண்டா இவங்களும் எழுதி போயிட்டு என்ன செய்வாங்க, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி போட்டு தந்த மகளை கூட்டிட்டு கொண்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, பாத்திமாட பின்னுக்கால பார்த்தாக்கா ரசூலுல்லாவே அச்சுல உரிச்சு வச்ச மாதிரி தான் நடை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கும் பாத்திமாக்குள்ள அந்த அன்பு பாசம் வாப்பா புள்ள என்கிற அந்த உறவு மிக உன்னதமானது. ரசூலுல்லாஹ்ட செல்லம், அரபுல மஇஸ்ஸா என்று சொல்லுவாங்க, செல்லம், அப்படி ஒரு செல்லம். ரசூலுல்லாஹ் அவ்வளவு இறக்கம். ஆனாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேர்மை, அந்த நியாயம், அந்த உண்மை, அந்த அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய புத்திமதி, அதை விட்டு சரிகின செல்லம் என்று ரசூலுல்லாஹ்ட்ட இல்லை. இஸ்லாத்துக்கு மாற்றமான செல்லம் என்று ரசூலுல்லாஹ்ட்ட இல்லை. அன்பார்ந்த சகோதரர்கள், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க, ஹதீஸ்லயே வருது, ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, இப்படி படுத்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படி உட்கார்றாங்க, ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படி உட்கார்றாங்க. உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கால் இப்படி சம்மதம் கட்டி இப்படி உட்கார்ந்திருக்கிறதுனால இப்ப இந்த பக்கம் ஒரு கால் வேற, இந்த பக்கம் இருக்காது, இந்த காலுடைய விரல்கள் பாத்திமாவுடைய இந்த கைப்பகுதி என்ன செய்யுது, இப்படி இப்படி சிலவங்க விரல் ஆட்டி ஆட்டி தானே சில ஆட்கள் இருப்பாங்க. அப்ப அதை மாதிரி ரசூலுல்லாஹி இப்படி ஆட்டி 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 பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கால் விரல்களுடைய குளிர் என்னோட உடம்புல என்னது பத்திச்சு, அந்த 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 குளிரை நான் என்னோட உடம்புல உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க. அவ அப்படி இருந்து ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து காய்ச்சல் இருக்கிறாங்க. காய்ச்சல் இருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பிரச்சனை கேட்டு பிரச்சனையை சொன்னதோடையே சேர்த்து சல்யூஷனை கொண்டு வந்தா யாரும் நிலட்டா இருக்கணும். ஏன்னா இப்ப பிள்ளைகள் எல்லாம் முதலாவது ஒரு சல்யூஷன், பிரச்சனை தீர்வு இது அடையணும், அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் தேவைண்டா அதுக்கு போய் பிரச்சனையை கிரியேட் பண்ணணும், அந்த பிரச்சனையை சரியா கொண்டு போய் சேர்த்துட்டா எது தேவையோ அதை அடையணும். பாத்திமா ரலியல்லாஹு அப்படி தந்திரம் இல்லை, அவங்க ரியலா நடந்த பிரச்சனையை சொன்னாங்க, அதுக்குரிய தீர்வையும் சொன்னாங்க. அவங்களாயிரத்துல தீர்வையும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடிமை கேட்கிறீங்க அது தரையலாம், ஏன் தெரியுமா மகள், அதுக்கு வேற அசைன்மெண்ட் வந்துருச்சு, அந்த அடிமை யார் யாருக்கு எங்க எங்க என்ன நினைச்சிட்டு போடுங்கிறதுக்கு அசைன்மெண்ட் வந்துருச்சு, அதை தரையலாம். உங்களுக்கு வேல் வருத்தம் இல்லாம போகணும், உனக்கு பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைச்சா போதுமே. பிரச்சனை என்ன, வேல் வருத்தம் தயாரா இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த வருத்தம் இல்லாம போனா சரியே, அதுக்கு உங்களுக்கு அடிமையேத்தான் வந்து மேல் வருத்தம் இல்லாம போன தெரிஞ்சிருக்கிறீர்களே. அவர் ரசூலுல்லாஹ் பாருங்க எப்படி அந்த பிரச்சனையை விளங்கி அவங்க சொன்ன தீர்வை செல்லம் தான், அதுக்காக வேண்டி எங்களுக்கு தூதித்தனமான செல்லம் இல்லை, விருப்பம் இல்லாத செல்லம் இல்லை. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு மேல் வருத்தம் இல்லாம போகணும், இத்தனோட பிரச்சனை, அதுக்கு நான் என்ன சொல்லித்தாரு, ராவுக்கு நீங்க படுகைக்கு வந்தா நீங்க என்ன செய்ய இருந்து சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை நீங்க சொல்லிட்டு படுத்து அடுத்த வெள்ள எழுமினா மூட்டை தூக்கிறவன் நீங்க செஞ்சுட்டு படுத்தாலும் வெள்ள எழுமினா என்ன நடக்கும், வெள்ள எழுந்திர அவருக்கு மூட்டை தூக்கிறவன் சொன்னாலும் அப்படி நஷீத்தன், அது ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தோட அந்த விக்கிரில அந்த நேரத்துல அவ்வளவு ஒரு பவரா அல்லாஹ் வச்சிருக்கிறான், அந்த நேரத்துல அந்த விக்கிரில அல்லாஹ் அவ்வளவு ஒரு பவரா வச்சிருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வருத்தம் இல்லாம சரியே, அது அடிமை கேட்கலாம், ஏன்னா அதுக்கு வேற எஸ்கேப் வந்துருச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பெற்றோரும் தந்த பிள்ளைகள் அவங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க, அதோட சேர்த்து தீர்வையும் கொண்டு வராங்கடா,
அவர் விவரமா இருக்கணும் இந்த பிரச்சனையை அறிவுபூர்வமா ஆக்கப்பூர்வமாக எந்த சைடு எஃபெக்டும் இல்லாம சரியா கையாளணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு பெற்றோருக்கு இருக்க வேண்டிய தந்த பிள்ளைகள் தவறுதலான வழிகள்ல போகாம இருக்க மிக இலக்காக மிக தெளிவாக. இது எப்ப வரும்? ஒரு மனுஷனுக்கு மார்க்கத்தோட இஹ்லாஸோட ஈமானோட தக்வாவோட இபாதத்துல முறையாக அல்லாஹ்வுக்காக ஈடுபடக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இந்த அறிவை, இந்த ஆற்றலை, இந்த நுணுக்கத்தை அல்லாஹ் தஆலா தருவான். ஒரு நாள் அல்லாஹ் தஆலா கைவிட மாட்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொன்னா ஃபுர்கானன், அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன் யாரு முறையாக அல்லாஹ்க்கு அஞ்சி பயந்து இறையச்சத்தோட வாழ்வாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபுர்கானன், சரி பிழைய சரியா பிரிச்சு அறிந்து நுணுக்கமாக விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுப்பதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல வாக்குறுதி தரான். யஜஅல்லஹு ஃபுர்கானன், யார் இறையச்சத்தோட உண்மையாக உள்ளால் உள்ளபடி மார்க்கத்துடைய புரிதலோடு மார்க்கத்தை படிச்சு இஸ்லாஸோட முறையாக ஒரு சாலிஹான அஹ்லாக்குள்ள மனுஷனை இந்த மார்க்கத்தை ஈடுபடுவாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான பரிசுகள்ல ஒரு பரிசு தான் என்னன்னா யஜஅல்லஹு ஃபுர்கானன். ஃபுர்கான், சரி பிழை, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்கள், இதுகளை பற்றி சரியான புரிந்து நுணுக்கமாக செயலாற்ற கையாற்ற நுணுக்கத்தை ஆற்றல அல்லாஹ் கொடுப்பார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. எந்த விஷயம் தனக்கு முன்னால வைக்கப்படும் பொழுதும் அதை எப்படி முறையாக பாதிப்பு இல்லாம சரியாக அதை அணுகிறது. நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஒவ்வொரு பெற்றோரும் இஹ்லாஸோட உள்ளால் அல்லாஹ் அஞ்சு பயந்து குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய முறையான வாழ்க்கையை இஹ்லாஸோட வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக என்ன செய்வான்? அவர்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறையில அல்லாஹ் தஆலா லேசான நுட்பங்களை, சரியான புரிந்துணர்வு, தன்னுடைய பிள்ளைகளுடைய சிறந்த எதிர்காலத்துக்கான திட்டமிடல் என்கிற அறிவு ஆற்றலை அந்த ஏழை பெரிய பிரச்சனையான சூழலாக இருந்தாலும் அந்த சூழலை திடகாத்திரமாக சரியான முறையில ஆக்கப்பூர்வமாக கையாள்ற அறிவு ஆற்றல் அல்லாஹ் அந்த பெற்றோருக்கு சத்தியமாக கொடுப்பான். எப்ப கொடுப்பான்? நீ என்ன பெரிய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல போயிட்டு ஒரு கடினமான சூழல் என்வாயன்மெண்ட் உங்களோட பிள்ளைய வளர்த்தாலும் நீங்க தக்குவா உள்ளவங்களா இருக்கிறீங்களா? அல்லாஹ் உங்களோட பிள்ளைய ப்ரொடெக்ஷன் பண்ற ஹராத்துல இருந்து, பாவத்துல இருந்து, மோசமான நடவடிக்கையில இருந்து பாதுகாக்கிற ஒரு அறிவு ஆற்றலை நுணுக்கத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான்? நிச்சயமாக தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால நாங்க செய்யணும் மிக பிரதானமான விஷயம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்க தூய்மையாக முறையானதாக குர்ஆன் சுன்னா சொல்லப்படக்கூடிய முறையில நாங்க முதலாவது ஆக்கிக்கணும். ரெண்டாவது எங்க குடும்பத்துக்கு நான் சரியா அதை கொண்டு போய் சேர்க்கணும். எங்க பிள்ளைக்கு அந்த அகலாக்க, அந்த பண்பை, அந்த மார்க்க சட்ட திட்டங்களை, அந்த ஒழுக்கத்தை, அந்த விழுமியத்தை, அந்த அக்கீதாவா அந்த தூய்மையான கொள்கையை இது நாங்க இந்த பிள்ளைக்கு சேர்த்து கொண்டிருக்கணும். நிச்சயமாக அல்லாஹ் எவ்வளவு பெரிய அழிவான ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் அல்லாஹ் அதை இலகுவாக கைகொள்ற ஆற்றல் அறிவை யஜஅல்லஹு ஃபுர்கானன், அந்த சரியா இலகுவாக கையாள்ற அந்த ஆற்றலை, அந்த அறிவு நுணுக்கத்தை சத்தியமா அல்லாஹ் தஆலா தருவேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறான். உரிய கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் எங்களுடைய வாழ்க்கையும் சுத்தமாக ஆக்கிக் கொள்ளணும். அதே போல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் மார்க்க விடயத்துல நாங்க மிக கூடிய அக்கறை, கவனம், அக்கறை என்ன செய்யணும்? செலுத்திக் கொண்டு இருக்கணும். அல்லாஹு தஆலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.